கும்பம் ராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் மிகவும் வித்தியாசமான மனது கொண்டவர்கள் என்றால் அது இந்த கும்பம் ராசி அன்பர்களாக மட்டுமே தாங்க நீங்க இருப்பீங்க. நீங்க எப்பொழுதுமே யாரையும் எளிதில் வெறுக்க மாட்டீங்க. யாராவது கஷ்டப்பட்டால் அமைதியாக உதவி செய்வார்கள். நீங்க கஷ்டப்பட்டா மற்றவங்களுக்காக நீங்க அமைதியா உதவி செய்யக்கூடிய மனிதர்களாகவும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. யாராவது மனமுடைந்து இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்க நம்பிக்கையையும் கொடுப்பீங்க. ஆனா உங்களுடைய வழிகளையும் யாரிடமும் நீங்க முழுமையா சொல்ல மாட்டீங்க. எல்லாத்தையும் மனதிற்குள் மட்டுமே வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. வெளியில் பார்த்தால் எப்பொழுதுமே ஃப்ரீயா சிரிப்பது போலத்தான் நீங்க இருப்பீங்க. எல்லாருடனும் நீங்க கேசுவலா பேசவோ ஆரம்பிப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால் எவ்வளவு தனிமைகள் இருக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள் உருவானது, எந்த அளவுக்கு உங்களுடைய மனது உடைந்திருக்கிறது என்பது யாரிடமும் நீங்க கூறியிருக்க மாட்டீங்க. எல்லாத்தையும் உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே தாங்க நீங்க வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுக்குன்னு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைப்பது என்னமோ கெட்டதாகத்தான் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும் என்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். கோவிலுக்கு போனால் கூட நீங்க மனதார இந்த ஒரு வேண்டுதலைத்தான் வைப்பீங்க. நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? துரோகங்கள், கஷ்டங்கள், புரிந்து கொள்ள முடியாத மனநிலைகள், அமைதியான வழிகள். ஆனாலும் நீங்கள் ஒரு நாளும் முழுமையாக கெட்ட ஒரு மனிதராக மாறியிருக்க மாட்டீங்க. நல்லதை மட்டுமே தாங்க செய்து கொண்டும் இருப்பீங்க. அதுதான் இந்த கும்பம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சின்ன சின்ன துரோகங்கள் உங்களுக்குன்னு இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய கும்பம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில சில துரோகங்கள் அதிகமாக உங்களுடைய மனதை பாதித்திருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க ஒருத்தவங்களை நம்பினால் முழு மனதோடு நம்பி விடுவீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட துரோகங்கள், ஏகப்பட்ட அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் இதெல்லாம் அந்த ஒரு மனிதரால் ஏற்பட்டிருக்கும். முதல் துரோகமாக இருப்பது என்ன தெரியுமா? நீங்க உயிராக நினைத்த ஒருத்தவங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலுமே அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க, விலக ஆரம்பித்திருப்பாங்க. நான் என்ன தவறு பண்ணினேன் என்ற ஒரு கேள்வி உங்களை பல இரவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த உறவு உங்களை விட்டு போகும் பொழுது சும்மா போக மாட்டாங்க. அதற்கு முன்னாடி உங்களிடம் நிறைய பணத்தை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை அவர்களால் திருப்பி கொடுக்கவும் முடியாது. நீங்களும் அந்த ஒரு பணத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கூட தானே இருக்கான், அவனுக்குன்னு எப்போ தோணுதோ அவனாக்க கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு உறவு உங்களிடம் இந்த ஒரு நேரத்தில் சண்டை போடுவது போல சண்டை போட்டு எங்கு போனார் கூட என்று தெரியாது. அவர் அப்படி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இன்னொரு நேரத்தில் அந்த ஒரு பணமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். இனிமே அந்த பணம் வருமா வராத என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவது துரோகமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, நீங்க உதவி பண்ணிய மனிதர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க உதவி பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையை விட கீழ்மட்டத்தில் இருந்திருக்கும். அவர்களுக்குன்னு உதவி செய்யக்கூட மனிதர்கள் அவங்களுடைய ஆஸ்பத்திரி மருத்துவமனை செலவுக்கு சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத நிலைமையில இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நேரத்துல அவங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டும், எந்தெந்த இடங்களுக்கு போக வேண்டும், போட்டுக்கிற ட்ரெஸ் என எல்லாத்தையும் நீங்க கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க ஒரு காலத்துல. ஆனா அவங்க வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போயிருப்பாங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் உங்களை மறந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களை காயப்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க ஒருபோதும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டீங்க அவங்க இந்த அளவுக்கு என்ன காயப்படுத்துவார்கள் என்று. ஆனால் நீங்கள் மனதார நினைச்சிருப்பீங்க, இவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையை விட முன்னேறணும், நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நீங்க மனதார அவனுக்கு வேண்டியிருப்பீங்க, நினைக்கவும் செய்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்த மாதிரி மாறி இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இன்னும் அப்படியே தாங்க இருக்கும். உங்களுக்கு வேண்டிய உதவிகள் கூட அந்த மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும். அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனது அதிகமாகவே உடைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளாக நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்குங்க.
எனவே இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சந்திர பகவான் கும்பம் ராசியில், அதாவது உடலை குறிக்கக்கூடிய முக்கிய பாவத்தில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளானது கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த வேலைகளுக்கோ படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போக வேண்டும் என்று ட்ரை பண்ணி கொண்டிருந்தீங்க அப்படின்னா இன்று அதற்கான நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்க நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களாக நடந்தாலுமே உங்களுடைய மனதை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக நடக்குங்க. நிதித்துறையில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். சாதாரணமான ஒரு முயற்சிகளை நீங்க போடக்கூடாது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கவனங்கள் அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய நிதித்துறைக்காக போட்டு நீங்கள் உழைத்து பாருங்கள். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய்விடுவீங்க. தொழில் முன்னேற்றத்துடன் நிதி ஆதாயத்திற்கான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறவும் ஆரம்பிப்பீங்க. பரிவர்த்தனைகளில் தவறுகள் இல்லை என்றால் குழப்பங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்று உயர ஆரம்பிப்பீங்க. எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய உணவு பழக்கங்களில் கட்டுப்பாட்டை நீங்கள் கடைபிடித்து விடுவீங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில போக வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மாமனார் மாமியாரிடம் இருந்து உங்களுக்குன்னு சில நன்மைகள் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். சச்சரவுகள் மற்றும் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தவிர்த்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்கள் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இனி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே தேடிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் ஒரு மேன்மையானது உங்களுக்குள்ள ஏற்பட தொடங்கும். பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்படும். பழைய பிரச்சனைகள், பழைய விஷயங்கள் அப்படியே தடைபட்டு நிற்கும். அதையெல்லாம் எப்படி முடிக்க வேண்டும் என்று சில சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகரித்து அதை பற்றி நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதை பற்றி யோசித்து அந்த முடிவுகளை இந்த ஒரு நேரத்தில் எடுத்தீர்கள் என்றால் பழைய பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களால் தீர்வையும் காண முடியும். அந்த தடைப்பட்ட விஷயங்களிலும் இருந்தும் நல்ல ஒரு நிலைமைக்கு அந்த தடைப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக வெளியில் வரவும் நல்ல வாய்ப்புகளானது இருக்கும். உடல் தோற்றத்தில் மாற்றங்களானது உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். அலுவலக பணிகளில் அனுசரித்து செல்ல வேண்டும். அனுசரித்து கூட இருக்கக்கூடிய நபர்களை புரிந்து கொண்டு வாழுங்கள். நீங்க இந்த அலுவலக பணிகளில் நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். வெளிவட்டத்தில் நீங்கள் செல்வாக்குகளை மேம்படுத்தவும் ஆரம்பிப்பீங்க. இன்னொரு நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை உங்களுக்குள்ள நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உத்தியோகமோ உங்களுடைய தொழில் விஷயங்களிலோ உங்களுக்குன்னு சில முடிவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. செலவுகளை குறைப்பதற்கான சூழல்கள் உங்களுக்குள்ள அமையவும் செய்யும். கடன் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். சுபகாரியமான தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்குள்ள ஈடேறி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல வரணும், நல்ல திருமண வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூட ஆரம்பிக்கும். புதியவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தேடி கொடுக்கும். புதிய வாகனங்கள் அல்லது வாகனங்கள் மூலமாகவே வாகன பயணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் உண்டாகி வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகளானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீ எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கும் மாறவும் ஆரம்பிக்கும். மாறுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமாண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கிடைப்பதற்கான சூழல்கள் உங்களுக்குள்ள அமையவும் செய்யும். கடன் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். சுபகாரியமான தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்குள்ள ஈடேறி போதுமான அளவுக்கு உங்களுக்கு நல்ல வரணும், நல்ல திருமண வாய்ப்பு நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கைகூட ஆரம்பிக்கும். புதியவர்களின் அறிமுகங்கள் உங்களுக்குள்ள கிடைத்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுக்கு